நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 30:11 ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர். புலம்பல், நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதை பார்த்திருக்கோம். ஐயோ வந்துட்டானா புலம்ப ஆரம்பிச்சிருவாங்களேன்னு சொல்லி அவங்க வரதை பார்த்து பயந்து ஓடுகிற கூட்டமும் இருக்குது. வேதத்துல 66 புக்கு இருக்குது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர அதுல புலம்பல் என்கிற ஒரு புத்தகமும் இருக்குது. எரேமியாவின் புலம்பல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதுல 5 அதிகாரம் தான். ஆனா அத்தனை புத்தகங்கள் இருக்கான ஒரு புக்கு தான் புலம்பல் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய கரங்கள்ல பேப்பரை கொடுத்து அல்லது புத்தகங்களை எழுத சொன்னா அதுல பெரும் பகுதி புலம்பலாகத்தான் இருக்கும். உங்க பிரச்சனை எழுதுங்களா அல்லது ஏதாவது ஒன்று எழுதுங்கனாலும் எழுதிக்கிட்டே இருப்போம். அவ்வளவு பிரச்சனை A to Z எழுதிட்டே தான் இருப்போம். காலையில ஆரம்பிச்ச உடனே புலம்பல் பாட ஆரம்பிச்சிருவோம். இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அல்லது எப்படி இருக்கீங்கன்னு ஒருத்தட்டு போய் கேளுங்களா, அது கேள்விக்கு பதிலே இருக்காது. அதை தவிர மற்ற எல்லாமே இருக்கும். நான் நல்லா இருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையில. ஒரு சிலர் தான் அப்படி சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாம் நீ ஏன் கேட்கிறா, நேத்து அப்படி நடந்தா, முந்தானத்து இப்படி நடந்தான்னு பல காரியங்களை பேச ஆரம்பித்து விடுகிறோம். அது பழைய ஏற்பாட்டுல தொடங்கி புதிய ஏற்பாடு போறது போல அப்படிதான் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அன்னைக்கு தானாகவே இப்போ புலம்பிட்டு போறதை பார்க்க முடியாது. ஏதோ போன் தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சில பேரை பார்க்க தோணும். சில பேர் தானாகவே உட்கார்ந்த இடத்துல வாய் திறந்து அல்லது அப்படியே ஏதாவது பேசி புலம்பிட்டே இருக்கிற அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கை மன அழுத்தத்திற்குள்ளே போய்விட்டது. பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஆயத்தமாக இல்லை. கஷ்டப்படுவதற்கு யாரும் விரும்புவதே இல்லை. நஷ்டம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, ஃப்ரீயா இருக்கணும், நல்லா கை நிறைய சம்பளம் கிடைக்கணும், நினைச்சதை வாங்கணும், பெற்றுக்கொள்ளணும், அடையணும். இப்படிதான் இன்னைக்கு மனிதனுடைய சுபாவங்கள் மாறிவிட்டது. அதனாலதான் எதையுமே ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் குடும்பங்களுக்கு சிதறி போய் கிடக்கிறது. எல்லா பக்கத்திலும் இன்னைக்கு சகிப்புத்தன்மை இழந்து தவிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அநேகருடைய புலம்பலை குறித்து வேதத்திலே பார்க்க முடியும். தாவீதுடைய புலம்பலை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னும் நிறைய காரியங்கள் ஒவ்வொன்று யோசிப்பு பானபாத்திரக்காரர்கிட்ட புலம்புற அளவுக்கு சூழல் ஆயிடுச்சு. எப்பா நீ ராஜாவனை உயர்த்தும் போது என்ன நினைச்சுக்கப்பா, கொஞ்சம் சொல்லி நான் தப்பு எதுவும் பண்ணல, இந்த சிறையிருப்புல இருக்கிற என்ன கொஞ்சம் விடுவிக்க சொல்லுன்னு புலம்பினார். ஆனா அந்த பானபாத்திரக்காரன் மறந்து விட்டார். ஆனா ஒரு நாள் கர்த்தர் யோசிப்பை விடுதலை ஆக்கினாரே, அதை மாற பண்ணினாரே, அதே தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு முறை கப்பல் பிரயாணத்துல ஒரு சகோதரன் மற்றவர்கள்லாம் போகும்பொழுது கப்பல் சேதத்திலே கப்பல் மூழ்கி விடுகிறது. கட்டைகள் எல்லாம் துண்டு துண்டாய் பிரிந்து மிதக்கிறது. அநேகர் மறித்து விட்டார்கள். ஒரு வாலிபன் மட்டும் அந்த கட்டையை பிடிச்சு நீந்துகிறான். முடிந்தால் தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அதற்கும் பலன் கிடைத்தது. அவன் என்ன பண்ண அந்த கடல் அலைகளினால் அந்த கட்டையை பிடித்துக் கொண்டு ஒரு கரையில் ஒதுங்குறார். ஒரு முட்களும் புதர்களும் நிறைந்த ஒரு தீவாக இருக்கிறது. போறாங்க, ஆள் நடமாட்டமே இல்ல. அவன் என்ன பண்ண, அங்க சர்வைவல் எப்படி பண்ணே தெரியல. அங்க இருக்கிற சின்ன சின்ன கட்டைகள் எல்லாம் எடுத்து ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டுட்டு அவனுடைய ஆகாரம் அங்க ஏதாவது மீனை பிடிச்சு அதை எடுத்து சாப்பிடுறதா வேற வழி கிடையாது. அப்படி போய் இருக்கும்போது ஒரு நாள் அந்த கொஞ்சம் அந்த கடற்கரை ஓரத்துல மீன் ஏதாவது அகப்படுமான்னு பார்த்து பிடிச்சுமோ திடீர்னு திரும்பி பார்த்தா அவன் கட்டைகளினால அங்குள்ள இருக்க அந்த முள் புதர்களை எடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன கூடாரம் மாதிரி போட்டு தீ பிடிச்சு எறிய ஆரம்பிச்சிருச்சுது. புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஏற்கனவே கப்பல் பிரயாணம் எனக்கு தோல்வி சேதம். இன்னைக்கு அனாத மாதிரி இந்த தீவுல இருக்க அந்த ஒரு குடிசை தான் எனக்கு அடைக்கலமா இருந்துச்சு. அதுவும் தீப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. ஆண்டவரேண்டு புலம்ப ஆரம்பிச்சுட்டான். என்ன செய்யன்னு தெரியல. சரி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டான். திடீர்னு பார்த்தா ஒரு மீட்பு படகு அங்க வந்து நிக்குது. என்னன்னு பார்த்தா அவனுக்கு புரியவே இல்லை. ஆனா அந்த மீட்பு படகு வந்து நீங்க என்ன எப்படி என்னைய கண்டுபிடிச்சிங்க வந்தீங்கன்னு வந்த வாலிபன் கேட்கும்போது இங்க எரிகிற அந்த தீயுண்டிய அந்த ஜுவாலையை அந்த பார்த்த உடனே இங்க யாரோ இருக்கிறாங்க, இங்க யாரோ தப்பி வந்திருக்கிறாங்க, அந்த கப்பல் சேதத்துல இருந்து உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அதனால நாங்க உடனே இங்க வந்தோம். பட்னியா இருந்த அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அவனை பத்திரமா அவன் இடத்துக்கு கொண்டு சேர்த்தாங்களாம். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. நினைச்ச அப்படி எனக்கு திரும்பவும் அப்படி ஆயிட்டேன்னு புலம்பினான். ஆனா அந்த புலம்பல் மாறினது, ஆனந்த கழிப்பாய் மாறினது. ஒருவேளை எந்த காரியத்துல இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கீங்களோ அதே புலம்பல் நீடிக்க போவதில்லை. கர்த்தர் அதை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி சந்தோஷத்தை பெருக பண்ணுகிறவர். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, வாழ்க்கையில் நாங்கள் அநேக நேரத்தில் கஷ்டப்படுகிறோம். நஷ்டங்களை சந்திக்கும் பொழுது அநேக கேள்விகள் வருகிறது. ஏன் நல்லா தானே செய்தேன், எனக்கு இன்னைக்கு மதிப்பெண்கள் வரவில்லை, நல்லா தானே செய்தேன், இன்னைக்கு லாபம் கிடைக்கவில்லை, நல்லா தானே இருந்தேன், இந்த வியாதி வந்து விட்டது. பல விதத்துல பல கேள்விகளோடு புலம்பலோடு ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனத்திரல் ஏராளம். அப்பா அந்த நாட்களிலும் என் வாழ்க்கையே புலம்பலாய் மாறிவிட்டது. புலம்பிக் கொண்டே இருக்கிற பிள்ளைகள் இந்த நாளில கண்ணோக்கி பார்த்து
ஒரு நாளாவது எனக்கு முடிவு வராதா, இந்த நம்பிக்கை ஒரு நாளாவது நிறைவேறாதான்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி கர்த்தரின் புலம்பலை மாற்றினார். இன்னைக்கு அவரை நான் துதிக்கும்படியான கிருபை கொடுத்தாருன்னு சொல்லி உம்மை உயர்த்த, அப்படிப்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபை எல்லாருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சூழ்நிலையினால, கஷ்டத்தினால, நஷ்டத்தினால, அந்த வியாதினால புலம்பிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் நோக்கி பாருங்க. அதில் ஒரு நன்மை வைத்திருக்கிறார். அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.